ஆய்வகத்தில் எப்படி நாம் இந்த ஹைட்ரஜனை தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஆய்வகத்தில் படத்தை பாருங்கள். ஆய்வகத்தில் துத்தநாகம்னா ஜிங்க் Z10. ஓகே, இரும்பு அப்படின்னா துத்தநாகம் அப்படின்னா அதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னா Z10ன்னு குறிக்கலாம். ஸோ இரும்பு அப்படின்னா Feன்னு குறிக்கலாம். வெள்ளியம்னா டின் SNன்னு குறிக்கலாம். வெள்ளியம்னா டின் எப்படி குறிக்கலாம்? SNன்னு குறிக்கலாம். சரி, இந்த மாதிரி உலோகங்களை எடுத்துக்கிட்டு நீர்த்த அமிலங்களுடன் நீர்த்த அமிலங்களை போட்டு என்ன பண்ணுறோம்? ரெண்டையும் வினைபுரிய வைக்கிறோம். ஸோ நீர்த்த அமிலங்களில் இந்த உலோகங்களை சேர்க்குறோம். நீர்த்த அமிலங்களில் இந்த உலோகங்களை சேர்க்கும் போது என்னென்ன உலோகம்? இரும்பு Fe சேர்க்கலாம், துத்தநாகம் Z10, வெள்ளியம் SN. இதை மூணில் ஏதாவது ஒன்றை நம்ம சேர்த்து இந்த நீர்த்த அமிலத்தில் வினைப்படுத்தும் போது ஹைட்ரஜன் எளிதில் தயாரிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ ஜிங்க் எடுத்துக்கிறோம். ஜிங்க் எடுத்துக்கிட்டு இதில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சேர்க்குறோம். ஜிங்க் எடுத்துகிட்டு அதில் என்ன சேர்க்குறோம்? ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சேர்க்குறோம். எத்தனை மோல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சேர்க்குறோம்? படத்தில் பாருங்கள். ஜிங்க்குங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம். இதில் ஜிங்க் எடுத்துக்கிட்டு இதில் இங்கே மேலே HCl, நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னா HCl சேர்க்குறோம். HClயும் சேர்க்கலாம், கந்தக அமிலத்தையும் சேர்க்கலாம். இங்கே HCl சேர்த்துருக்கேன். இப்போ என்ன ஆகுது? மேலே 2 மோல் இருக்குது. 2 மோல் HClனா 2 H இருக்குது, 2 Cl இருக்கிறதா அர்த்தம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஜிங்க்கு இங்கே இருக்கிற 2 Cl எடுத்துக்கிட்டு Z10Cl2 ஜிங்க் குளோரைடாக மாறிடுச்சு. ஓகேவா? மீதம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது. அந்த 2 ஹைட்ரஜன் தான் என்னவா மாறுதுன்னா இந்த 2 ஹைட்ரஜன் H2 வாயுவாக மாறுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? ஸோ இப்படி ஆய்வகத்தில் ஹைட்ரஜன் வாயுவை நாம் எளிதில் தயாரிக்கலாம்.